அண்மை செய்தி. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் குளத்தில் பள்ளி மாணவி உட்பட 3 சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் குளத்தில் பள்ளி மாணவி உட்பட 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குறிச்சிக்கோட்டையை சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவி, அதே பகுதியை சேர்ந்த 20 வயது மாரிமுத்து என்பவர்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மற்றொரு நபர் சென்னையை சேர்ந்த 19 வயது நபர் என தெரியவந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் குளத்தில் பள்ளி மாணவி உட்பட 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவேல், விவரங்களை பதிவு பண்ணலாம். உடுமலை அருகே உள்ள பள்ளி மாணவி மற்றும் 2 இளைஞர்கள் குளத்திலிருந்து சடலமாக மீட்பு. சென்னை வேளச்சேரியை சேர்ந்த ஆகாஷ் வயசு 20 இணையதள சேவை வழங்கும் பணி செய்து வருகிறார். இவருக்கு உடுமலை அடுத்துள்ள குறிச்சிக்கோட்டையை சேர்ந்த 17 வயது பள்ளி மாணவிக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. அந்த நட்பு காதலாக மாறி இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலித்து வந்தனர். இவர்களது காதலுக்கு குறிச்சிக்கோட்டையை சேர்ந்த ஐடி மாணவன் மாரிமுத்து வயது 20 என்பவர் உதவியாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி மாணவிக்கு பிறந்த நாள் வந்துள்ளது. அதை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து உடுமலை வருகை தந்த ஆகாஷ், மாரிமுத்து மற்றும் பள்ளி மாணவி மோட்டார் சைக்கிளில் அழைத்துக் கொண்டு மானுப்பட்டி அருகே இளையமுத்தூர் சாலையாக சென்றிருந்தனர். வளைவில் பகுதியில் உள்ள குளத்தில் பாய்ந்து விபத்தில் 3 பேர் தண்ணீரில் மூழ்கி தத்தளித்து இறந்துவிட்டனர். இந்த நிலையில் பள்ளி மாணவி காணவில்லை என்று கூறி அவரது பெற்றோர்கள் தளி போலீசில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்த சூழலில் நேற்று குட்டையில் 3 பேர் சடலமாக மிதந்து தெரிய வந்தது. இது குறித்து பொதுமக்கள் அமராவதி போலீசுக்கு தகவல் தெரிவித்தது. அதன் பேரில் அங்கே வருகை தந்த 3 பேரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்த குறிச்சிக்கோட்டையை சேர்ந்த பள்ளி மாணவி வாலிபர் மற்றும் சென்னையை சேர்ந்த வாலிபர் என்பது தெரிய வந்தது. மேலும் இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிவேல்.